அனாவசியமாக கையாண்ட கூடாது. தலைவர் தன்மானத்தோடு வாழ வேண்டும். தலைவர் தன்மானத்தோடு அரசியல் செய்ய வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் வேர்க்கால் மட்டத்தில் இருந்து வேர்வை பணம் அவருக்கு வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு மாவட்டத்துக்கு 1 கோடி என்று முடிவெடுத்து இப்பொழுது 2வது தவணையாக தர்மபுரி மாவட்டத்தின் சார்பாக 50 லட்சம் ரூபாய் மீது அமைச்சர் அவர்கள் முன்னிலையில், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில், உங்கள் முன்னிலையில் இப்பொழுது 50 லட்சம் ரூபாய் 2வது தவணையாக வழங்கப்படுகிறது. 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். தமிழ்நாடு முழுக்க 40 கோடி நிதி திரட்டுவதற்கு இது ஒரு தொடக்க விழாவாக இருக்கட்டும் என்று இப்பொழுது அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் நிதி வழங்கப்படுகிறது.